தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/6/2023 வியாழக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் பின்னிரவு 4:51 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆனைமுக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். தும்பிக்கையானை வழிபட்டு நம்பிக்கையோடு வாழ்க்கை நடத்த வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொழிலே வளர்ச்சி பெற என்ன செய்யணும். எல்லாருமே சொல்லுவாங்க, இது மாதிரி தொழில் ஒன்று தொடங்கினேன், ஓரளவு நடந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் விறுவிறுப்பாக நடக்கலை, தொழில் வெற்றி நடை போட என்ன ஐயா பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. சில பேருக்கு தொழில் வச்ச உடனே அமோகமாக இருக்கும், சிலருக்கு தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளரும். பொதுவாக தொழில் அப்படின்னு நம்ம எது செஞ்சாலும் செய்வதற்கு முன்னாலே முதல்ல சிந்திக்கணும். ஜாதகத்தை எடுத்து நமக்கு ஒரு தொழில் ஸ்தானம்ங்கிறது 10ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் பார்க்கணும். 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, அதை எந்த கிரகம் பார்க்குது, நவாம்சத்தில் எப்படி இருக்குது, நீச்சமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, வேலைக்கு போகலாமா இல்லை தொழில் செய்யலாமா, இதெல்லாம் முதல்ல திட்டமிடணும். திட்டமிட்ட பின்னால் ஒரு தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. தேர்ந்தெடுத்த பிறகு அதை எந்த இடத்துல வைக்கணும், எந்த ஊரில் வைக்கிறது, சொந்த ஊரில் வைக்கலாமா அல்லது வெளியூரில் வைக்கலாமா அப்படின்னு அந்த கடையை வைக்கிறதுக்கு முதல்ல பார்க்கணும். அதனுடைய டைரக்ஷனை பார்த்து நீங்கள் வைக்க போகிறீங்க. தொழில் நிலையம் பிடிச்சிட்டிங்க. அந்த தொழில் நிலையம் பிடிச்சாச்சு அப்படின்னா அதில் நீங்கள் உட்கார இடம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு சதுரமாக நீங்கள் அந்த கடை இருக்குது, அந்த கடையில் நீங்கள் இருக்கக்கூடிய அமரக்கூடிய இடம் நல்ல இடமா யோகமான இடமா இருக்கணும். அதுக்கப்புறம் கல்லாப்பட்டி வைக்கிற இடம் அதை காட்டிலும் வளர்ச்சி அடையக்கூடிய இடமா இருக்கணும். தென்மேற்கு மூலை மாதிரி, அதாவது குபேர மூலையில் வைக்கிற மாதிரி கல்லாப்பட்டி வைக்கிற இடம் இருக்கணும். அது மாதிரி பொருள்கள் வைக்கிறோம் இல்லையா, பொருள்களை எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணும், குடிதண்ணீர் எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிடணும். அதுக்கு பிறகு அந்த கடையை கூட்டுறதுக்கு விளக்கமாறு வச்சுருப்பாங்க. கடையில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு எண்ணெய் வச்சுருப்பாங்க. சில சமயங்களில் அந்த ஊதுபத்தி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோள் இருக்கும், தீப்பெட்டி இருக்கும். இப்படிப்பட்ட பொருள்கள் இருக்குல்ல, இதை எந்த இடத்துல வைக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். எண்ணெயெல்லாம் டெய்லி நம்ம ஒரு தரம் ஊற்றி அந்த விளக்கில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஏற்றுறோம். ஆனால் விளக்கமாறு, கத்திரிக்கோள், எண்ணெய், தீப்பெட்டி, இது மாதிரி சாமான்கள் எல்லாம் அடிஷனலாக உள்ளதுகளை எந்த இடத்துல வைக்கிறது நல்லது அப்படின்னா ஒரு மறைமுகமான இடங்களில் வைக்கணும். அதுக்கு பிறகு தெய்வ படங்கள் வைக்கிறீங்கல்ல, எந்த படம் வச்சாலும் முதல்ல பிள்ளையார் வச்சிடணும். கற்பக விநாயகர், அதாவது அருகம்புல் மாலை போட்டு நம்ம கும்பிடுறோம், ஆனால் பெருகும் பொன்னை அவர் அள்ளித்தர்றாரு. அதனால விநாயக பெருமான் படம் முதல்ல இருக்கணும். அதற்கு பிறகு வரிசையா முருகப்பெருமான் படம், அப்புறம் பார்வதி பரமேஸ்வரன் படம், அப்புறம் விஷ்ணு படம், இலக்குமி, சரஸ்வதி, இது மாதிரி எல்லா படங்களும் வச்சுருப்பாங்க. சிவகுடும்ப படங்கள்லாம் வைக்கலாம். உங்களுடைய ஜாதகத்துக்கேற்ற விதத்தில் என்னென்ன படம் முக்கியமான படம் அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து அவற்றையும் அதுக்கு கீழே அடிசனலாக வைக்கலாம். சரி, எல்லாம் வைக்கிறீங்க, ஒரு வரிசையில் வச்சுட்டு அதுக்கு கீழே கல்லாக போட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதே சமயம் பூஜை ரூம் மாதிரி ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. அந்த செல்ஃபில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் போட்டு வைக்கணும். வர்றவங்க அந்த செல்ஃபில் இருக்கிற எல்லா படமும் பார்க்கக்கூடாது. சரி, அதுக்கு பதிலாக செல்ஃபில் நீங்கள் மூடி வைக்கிற போது அந்த கதவில் மணி கட்டின மாதிரி சில பேர் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்தா ஒவ்வொரு முறை மணி அடிக்கின்ற பொழுதும் அந்த தெய்வங்கள் எல்லாம் நெய்வேத்தியத்தை எதிர்பார்க்கும். ஏன்னா நீங்கள் கோயிலில் பாருங்கள், நெய்வேத்தியம் கொடுக்குற போது இங்கே மணி அடிப்பாங்க. மணி அடித்தா நெய்வேத்தியம் கொடுக்கணும்னு அர்த்தம். அதனால் கதவு திறக்கிற போது மணி ஒலிக்கும். அப்போ ஏதாவது நம்ம நெய்வேத்தியம் வைக்கணும். அதனால் மணி இருக்கிறத காட்டிலும் சாதாரணமாக அலங்காரம் பண்ணக்கூடிய கதவுகளாக இருந்தால் அதில் டிசைன்லாம் இருந்தால் அதை பற்றி பரவாயில்ல. உள்ளே நம்ம வைக்கக்கூடிய படத்துக்கு பின்னாடி ஒரு நிமிஷமாவது நம்ம தொடர்ந்து ஒரு 5 நிமிஷமாவது கும்பிடணும் கடை திறந்த உடனே. அப்படி கும்பிடுற போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், ஒரு பேரிச்சம்பழம் அல்லது கற்கண்டு, ஏதாவது ஒன்று நெய்வேத்தியம் வைத்து அதை நம்மளே எடுத்து கூட சாப்பிடலாம். நம்ம உட்கார்ந்ததுக்கு எதிர்த்தாப்புல தட்சிணாமூர்த்தி படம் இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த தட்சிணாமூர்த்தி நம்மளை பார்க்கணும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற இப்படி ஒரு தொழில் நிலையத்தை நீங்கள் அமைத்தால் உங்களுடைய அந்த தொழில் வளமும் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டு வருமானம் பெறுவதற்கும் வழிபிறக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். வீடு இடம் வாங்கும் முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். அவரோடு கூட தனாதிபதி சுக்கிரனும் இருக்கின்றார். ராசிநாதனோடு தனாதிபதி இருக்கின்ற பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எனவே நீங்கள் எந்த திட்டமிட்டிருந்தாலும் அந்த திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் போதிய வருமானம் கிடைத்து பொருளாதாரத்தில் மேம்பாடு ஏற்படுகின்ற நாள்.
இன்று பொறுப்புகள் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். கேட்ட சலுகைகளை மேலதிகாரிகள் வழங்குவார்கள். 2 சூரியன் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் கோபம் உங்களுக்கு வரலாம். கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளையும் ஒரு சிலர் இழக்க நேரிடும். எனவே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்க மகளும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். பயணங்களால் உங்களுக்கு பலன்கள் உண்டு. அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல அழைப்புகள் வரலாம். நல்ல நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு பணிபுரிய அழைப்புகள் உங்களுக்கு வரலாம். அது மட்டுமல்ல, சக ஊழியர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கைமாற்றாக நீங்கள் கொடுத்த பணத்தை இப்பொழுது நீங்கள் திரும்ப வாங்கும் சூழ்நிலை உருவாகும். படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். அது மட்டுமல்ல, சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், சந்திர மங்கள யோகமும் இருக்கிறது, சுக்கிர மங்கள யோகமும் இருக்கிறது. எனவே இந்த நாள் மிக மிக இனிய நாளாக அமையப் போகின்றது. பொருளாதாரம் சீராக இருக்கும். பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ஆதாயம் உங்களுக்கு உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். சமூக சேவைகளில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். மற்றவர்களின் விமர்சனங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்வை இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொழில் வளம் சிறப்பாக இருப்பது மட்டுமல்ல, நண்பர்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுப்பார்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, அஷ்டமத்திலே இருக்கின்ற குருவால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. எவ்வளவுதான் நீங்கள் பாடுபட்டாலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். 2 கேது இருப்பதால் உங்களுடைய ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்கள் அது நடத்தாமல் போய்விடுவார்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். எனவே மனக்கவலைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இன்று சதுர்த்தி திதி என்பதனாலே இன்று தினம் நீங்கள் ஆனைமுகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் பிரச்சனைகளிலிருந்து விடுபட இயலும். துலாம் ராசி நேயர்களே, உற்சாகமும் தெம்பும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்கின்ற நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. இடமாற்றங்கள் கேட்டபடியே உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, அரசு வேலைக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அது கூட கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அயல்நாட்டிலிருந்தும் உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அயல் மாநிலங்களிலிருந்தும் உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். எனவே இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வியாழக்கிழமை என்பதனாலே குரு பகவானை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும் நாள். சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். 6லே குரு இருக்கின்றார். 6ல் குரு இருந்தால் அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கின்றார். எனவே மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். அதாவது உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்ட சலுகைகளை கூட கொடுப்பார்கள். பதவி உயர்வு நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்து இன்னும் வரவில்லையே, நம்முடைய உழைப்புக்கேற்ற பலன் இன்னும் கிடைக்கவில்லையே, இந்த உத்தியோகத்தில் இருக்கலாமா அல்லது வேறு இடத்துக்கு மாறலாமா என்று சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. ஆதிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட 7 அதிபதி சுக்கிரனோடு இருப்பதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. இந்த நாள் நீங்கள் கற்பக விநாயகரை கைதொழுது வழிபட்டால் அற்புத பலன்கள் மேலும் வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் இறைவனை பூஜித்தும் இறை நாமத்தை வாசித்தும் செய்ய வேண்டும். நம்பிய சிலரால் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். கூட இருப்பவர்களால் சில தொல்லைகள் உண்டு. கூட்டாளிகள் உங்களுக்கு நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று சொல்லி அச்சுறுத்துவார்கள். வேலைப்படுவார் சில தடுமாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். ஒரு சிலர் வாங்கிய இடத்தை கூட விற்க நேரிடலாம். தொழில் நன்றாக நடைபெற்று வந்தது, திடீரென இப்படி போய்விட்டதே, என்ன செய்வது? தொழில் நமக்கு நன்மைகள் கிடைக்குமா அல்லது தொழில் மாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் மனக்குழப்பம் அதிகரிக்கும் இந்த நாளில் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. குருவை கும்பிடுவதும் நற்பலன் தரும்.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே சனி, வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும், வளர்ச்சி கூடும், நிதி பற்றாக்குறை அகலும். இந்த நாளில் இதை செய்வோமா அது செய்வோமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பணியிடத்தில் கூட படிப்படியான முன்னேற்றங்கள் வரலாம். முக்கிய பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களிடம் வழங்குவார்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கடன் சுமை குறையவும் வழிவகுத்து கொடுப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு யோக நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் சக பணியாளர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோகத்தில் அபிவிருத்தி என்ற நிலை உருவாகும். சமூகத்தில் பெரிய மனிதர்களை சந்திப்பால் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு யோக நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. மனப்பாரங்கள் குறையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு ஏற்பட்ட வீண் பழிகள் அகலும். திடீரென அதிகார பதவியில் உங்களுக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படலாம். இந்த நாள் ஒரு நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.